வாய்மை அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு, புறந்தூய்மை நீரானமையும் அகம் தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம உடம்பு அழுக்காக இருக்கலாம், உடை அழுக்காக இருக்கலாம், வேறு ஏதோ பட்டிருக்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு அழகாக சுத்தப்படுத்திடலாம். நம்ம உடம்பையோ உடையையோ வெளியில் இருக்கிற நம்ம உடம்புக்கு வெளியில் மற்றவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய இடத்துல இருக்கிற அழுக்கை நீர் கொண்டு சுத்தப்படுத்திட முடியும். ஆனால் நம்ம உடம்பு தவிர உள்ளத்துக்குள்ள ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது. அதை எப்படி சுத்தப்படுத்துறது? எந்த தண்ணி போட்டு கழுவ முடியும்? எதனாலையும் கழுவ முடியாது. ஒரே ஒரு பொருளால் கழுவ முடியாது. எதுன்னா வாய்மை, உண்மை. அந்த மனசு சுத்தம் இருக்கணும். அந்த பொய்மை கலக்காத வாய்மையை நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, புறம் தூய்மையை தான்